இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆகவேதான் உங்களோடு கூட தினமும் பேசுகிறார். அதை உணர்றீங்களா? ஆண்டவர் பேசுகிறார் என்பதை அவர் பேசும்போது அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும், செவி கொடுக்கணும், சில காரியத்தை கீழ்ப்படியணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையில் கர்த்தர் உதிப்பார். உதிக்கிறதுன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? சூரியன் உதிக்கிறது, சன் ரைசஸ், சன் எழும்புகிறது, உதிக்கிறது. அப்ப என்ன, அந்த சூரியன் உதிச்சா என்ன நடக்கும்? சூரியன் வெளிச்சம் வர 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 இருள் எல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் உண்டாகும். இல்ல, இருள் விலகி ஒரு வெளிச்சம் உண்டாகும், பயம் விலகி ஒரு சந்தோஷம் உண்டாகும். அப்ப இருள் நமக்குள்ள பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வரும். வெளிச்சம் வரும்போது சந்தோஷமா நம்பிக்கையும் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதற்கு தான் சூரியன் அவசியம். நம்ம வாழ்க்கையில சில இருள் காணப்படலாம். பாவ இருள், சாப இருள், பயம் என்கிற இருள், பிசாசாகிய இருள் உங்களுக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கலாம். சில காரியத்தை நினைச்சாலே ஒரே இருளா இருக்கிற, வழியே தெரியல, கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, இருட்டுல தடவி தெரிகிறதை போல இருக்குதுன்னு, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தடுமாறி கொண்டிருக்கலாம். இந்த தேவைக்கு என்ன பண்ண, இந்த தேவைக்கு என்ன பண்ண, ஐயோ இது பிள்ளைகளுக்கான இப்படி இருக்க, நீ கலங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் மேல் இயேசு கிறிஸ்து உதிப்பார். அவருக்கு ஒரு பெயர் நீதியின் சூரியன். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் நீதியின் சூரியன். உங்க மேல அவர் உதிச்சிட்டா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா வெளிச்சம் வந்து விடும். அந்த இருள் விலகி விடும். இருள் போகணுமானா வெளிச்சம் வரணும். இருளே போ, இருளே போ அப்படின்னு சொன்னா போகாது. வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும். இயேசுவாகிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா இந்த இருளான வாழ்க்கை மாறி ஒரு வெளிச்சம், ஆசீர்வாதம் உண்டாக்கி விடும். அவ்வளவுதான். அதனால அவருக்கு இடம் கொடுங்க. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்குதா? நீதியின் சூரியன் உங்களுக்குள் உதித்திருக்கிறாரா? உங்க குடும்பத்துல உதித்திருக்கிறாரா? யோசித்து பாருங்க. இல்லாட்டா, இயேசுவே நீதியின் சூரியனே, என் வாழ்க்கையில நீங்க உதிக்கணும், என் வாழ்க்கையில இருக்கிற இந்த இருள் எல்லாம் விலகணும், என்னை பயப்படுத்துகிற இருளின் வல்லமைகளை அழிக்கப்படணும், அதுக்கு நீங்க என் வாழ்க்கையில வரணும்னு சொல்லி கூப்பிடுங்க. இன்றையிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க. அப்படின்னா அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நீதியின் சூரியனே, என் வாழ்க்கையில இருக்கிற இருளெல்லாம் விலகி வெளிச்சம் உண்டாக நீர் என் வாழ்க்கையில உதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.